மலையாள சினிமாவோட அடுத்த மஸ்ட் வாட்ச் மாஸ் ஃபன் மூவி தான் இந்த ஆவேஷம். ரோமாஞ்சம் ஃபேம் சித்து மாதவனி கேட்குற இந்த படத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கேரளா டு பெங்களூர் வர 3 மல்லு பாய்ஸ் தான் வந்துட்டு இங்கே ஹீரோஸ். பேருக்கு ஏற்ப குட்டியாக இருக்கிற குட்டி கேங் சீனியர்ஸ் ராகிங் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக உள்ளூர் பெரிய கேங்ஸ்டரான ஃபஹத் ஃபாசில் உதவியை வந்துட்டு நாடுறாங்க. அதுக்கப்புறம் ரங்காவா தலைமை இறங்கி செய்கிற கலாட்டாக்களே வந்துட்டு மீதி படங்க. காலேஜ் ஜூனியர் வர்சஸ் சீனியர்ஸ்ல ஒரு வேஃபத்தின் சிம்பிள் பிளாட்டுக்குள்ள இதுவரை சினிமாவில் நம்ம பார்த்திராத ஒரு யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங் கேங்ஸ்டர் கேரக்டரை உருவாக்கி சம்பவம்ன்றது பண்ணியிருக்காங்க. அன்பிரடிக்டபிள் பீஸ் நேம் வந்து நம்ம சம்பவக்காரர் வந்து மட்டும் பண்ணிடலாம். அன்புக்காக இயங்குற அண்ணன்டோ அளப்பறை கூட்டுற சைக்கோ ரவுடின்னு அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷேட்ஸ் ஆஃப் வேரியேஷனில் ஃபஹத் ஃபாசில் டைட்டில் கார்க்கு ஏற்ப ரீஇன்ட்ரடியூஸ் ஆகி இறங்கி விளையாடி இருக்காருங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாலும் ஜோக்கர் ஆகியிருக்கும். பட் நம்மளை அவ்வளோ சிரிக்கவும் வச்சு பயப்படவும் வச்சு அந்த பேலன்ஸ்டு மீட்டருக்குள்ள கெத்த விடாமல் ஹெவி ஃபன் பண்ணியிருக்காரு. இடம் மோனேன்னு அவர் கூப்பிட்ற ஸ்லாங்கும் போடுற ஆட்டமும் மேனரிசமும் கோலம் மாசுங்க. போத் டெக்னிக்கலி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு குறை சொல்ல முடியாதுன்ற அளவுக்கே வந்துட்டு ஃபுல் ஃபீஸ் மோடில் வந்து இறங்கி போயிருக்காங்க. அதுவும் சுஷின் ஷாமோட இலும்பு நாட்டி அண்ட் கலாட்டா பாட்டுலாம் படம் முடிஞ்சும் நம்மளை வந்து வைப் பண்ண வைக்குது. கார்த்திக் சுப்ராஜோட ஃபேவரட் எடிட்டரான விவேக் கர்ஷன் தான் வந்து இங்கி மீட்டிங் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்த மஞ்சு மேலையும் மனுஷன் வந்து கலக்கியிருந்தாரு. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸை படத்தோட ஃபங்கி மோட் வைப்புக்கு ஏற்ப நல்ல ட்ரிப்பியாவே வந்து கொடுத்துருந்தாருங்க. 2 மணி நேரம் 38 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த ரன் டைமில் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டுமே கொஞ்சம் படம் பிரீத் எடுக்குது. மற்றபடி ஃபுல் மூவியுமே செம வைப்ரண்ட்டாக எனர்ஜி லெவலில் எங்கேயுமே ட்ராப் ஆக விடாமல் கலகலன்னு சொல்லிட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேஜர் கான்ஃப்ளிக்ட் ஆர்க் இன்டர்வலில் க்ளோஸ் ஆன அப்புறமும் செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ தூரம் கிரிப்பிங்காக ஹோல்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது சான்ஸே இல்லைங்க. பிபி அஜு சாந்தன் நம்மன் டிரைவர் தாத்தான்னு பசங்க டூ கேங்ஸ்டர்ஸ்னு எல்லாருமே அந்தந்த கேரக்டராக மட்டுமே வந்துட்டு தெரிஞ்சாங்க. மனசுலையும் வந்துட்டு நிற்கிறாங்க. இவங்க இல்லாமல் டிப்பிக்கல் ரோலில் மன்சூர் அலிகானும் சீரியஸாக எதுவும் பண்ணிடுவாரோன்னு நினச்ச ஆஷிஷ் விதார்த்தியும் கேமியோவாக மட்டுமே தலையை காட்டி இம்பாக்ட்லெஸ்ஸாக மறைஞ்சும் வந்துட்டு போகிறாங்க. குறிப்பாக அதில் ஹாப்பி ஹோலி இன்ட்ரோல் பிளாக்கும் தீபாவளி பிளாஸ்டாக இருந்த கிளைமேக்ஸும் அடி போலிங்க. பிபி மோனே ஹாப்பிலன்னு கேட்குற அந்த அம்மா ரோல் டூ பியூட்டி லேடி தவிர படத்தில் பெண்கள் யாரும் இல்லைன்றது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. ரோமான்சம் மாதிரியே இது ஃபாஃபா அண்ட் பாய்ஸ் ஓவர்லோடட் ஷோ தான். லவர்ல நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் ரொட்டீனா சரக்கு தம் ட்ரக்ஸ்னு திகட்ட உறுத்துற அளவுக்கே மிதக்க விட்டுருக்காங்க. பட் இயக்குனர் அதை சாமர்த்தியமா திரைக்கதை டேர்ன் ஓவருக்காக யூட்டிலைஸ் செஞ்சு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஜானராகவே ஒரு சீரியஸாக ஃபன் பண்ணியிருக்காங்க. அதில் ஹியூமரும் எமோஷனும் டென்ஷனும் ஆக்ஷன்னு எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. கூடவே பாய்ஸ் 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தா ஓல்சமாக இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இயர்க்கே உண்டான ஒரு மீட்டரில் கான்ஃப்ளிக்டை ஃபோக்கஸ் பண்ணி கடந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரிவ்யூக்காக படம் முடிஞ்சு நான் யோசிக்கிறப்போ வந்து ரீகால் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் மூவி பார்க்குறப்போ எங்கேயுமே உங்களை யோசிக்க கூட டைம் தராமல் ஜாலி பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹாப்பியாகவே வந்துட்டு ஃபாஃபா ஆஸ் ரங்கா டெஃபினெட்லி ஒரு மெமரபிள் கேரக்டராக நம்ம கூட வந்துட்டு இருப்பாருங்க. ட்ரக்ஸ் அண்ட் வயலன்ஸ்க்காக யூஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க. சப்டைட்டிலோட மலையாளமில் நியர்பை தேட்டர்ஸ் மூவி வந்து அவைலபிளாக இருக்குது நண்பா. ஒரு பக்கா தேட்டர் வைப் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ கேங்கோட ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.